Students, after half-yearly exam vacations 2024 end நம்ம வந்து லாஸ்டா கிளாஸ் பார்த்தோம். ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்து முடிச்சிருந்தோம். 2025ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது நமக்கு மேக்ஸ் கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாரும் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சு நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணி நியூ இயர்லாம் வந்து நியூ இயர்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைனாலும் இந்த எக்ஸாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் போறோம். பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறோம். 9th பார்த்து நம்ம பண்ணின எல்லா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அங்க அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த எந்த சாப்டர்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போற ட்ரிக்னாமெட்ரி அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இங்க 9th நம்ம பேசிக்கா நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ட்ரை சப்ஜெக்ட்னு ஃபேஸ் பண்றதுக்கு யாருமே பயப்படாதீங்க. நீங்க மேக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கான்செப்ட் தெரியாம நம்ம தியரி சப்ஜெக்ட் மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ணினோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து நமக்கு மைண்ட்ல நிக்கவே நிக்காது. ஸோ கான்செப்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு நீங்க சம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா எப்படி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும், புக்குக்குள்ள இருந்து கேட்டாலும், புக் பேக்ல இருந்து கேட்டாலும் எல்லாமே வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் எப்பவுமே நம்ம வந்து கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுக்கும்போது இன் பிட்வீன்ல டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க. எண்ட் ஆஃப் த செஷன்லயும் கேட்கலாம். நீங்க அப்பப்பவே அந்தந்த டவுட்ஸ் அங்கங்கே ஒரு சம் போடுறோம், ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம், புரியலைன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி இமீடியட்டா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி டவுட்ஸ் கேட்க கேட்க தான் வந்து நமக்கே வந்து நெறைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும். புரியறதுக்கு ஆரம்பிக்கும். டவுட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ வந்து டவுட்ஸ் வந்து நெறைய கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு சம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். இந்த ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அந்த சப்ஜெக்டுடைய சப்ஜெக்ட் இல்ல லெசன் உடைய நேம்லயே பாத்தீங்கன்னா என்ன வந்து சொல்லியிருக்காங்க? முக்கோணவியல். முக்கோணம் ஏதோ வந்து ட்ரிக்னோ ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்படைய வச்சு இந்த பாடத்துல நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த லெசனுடைய நேம்லயே ஒரு மீனிங் தெரியும். சோ நம்ம பார்க்க போறது ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்படையில் நம்ம இந்த முக்கோணவியல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இது எங்கேயாவது யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகும். எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய இப்ப தஞ்சை பெரிய கோவில் அந்த மாதிரி கோவில்ஸ், டெம்பிள்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் இப்போ ஒரு அடுக்கு மாடி, 2 அடுக்கு மாடி, 2 ஃப்ளோர், 3 ஃப்ளோர்ஸ்னா வரைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்படி நிமிர்ந்து பார்க்கலாம். 27 ஃப்ளோர்ஸ் இருக்கு, 30 ஃப்ளோர்ஸ் இருக்கு, 37 அடுக்குமாடி, 40 அடுக்குமாடினா நம்மளால கீழே இருந்து மேல அதனுடைய டிஸ்டன்ஸ வந்து பார்க்க முடியுமா? கால்குலேட் பண்றது கஷ்டம். பார்க்க முடியாது. சோ அந்த அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அந்த காலத்திலேயே இப்பெல்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் இதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு படிச்சுட்டு வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பண்றோம். பட் அந்த நாட்கள்ல பழைய காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி 1800 அந்த இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கோவில்கள் அன்னைக்கு கட்டின டெம்பிள்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து லைவ்ல இருக்கு. ரொம்ப அழகாவும் ரொம்ப இதுவும். சோ அப்ப அந்த காலத்திலேயே இவங்க எப்படி இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்ளோ பெரிய கோபுரம் இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த குதுப் மினார்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த முக்கோணவியலின் உதவியுடன் தான். அதுக்குன்னு வந்து அத வந்து இது பண்றதுக்கு கிளைடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மென்ட் கால்குலேட் பண்றதுக்கு இருக்கு. அந்த ஃபுல் டீடைல் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கலி முக்கோணவியல் அப்படின்னா
நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றது ஒரு செங்கோண முக்கோணத்தை அடிப்படையாக கொண்டு அதுல ஆங்கிள்ஸ் தீட்டா வேல்யூஸ் அண்ட் ரேடியன் வேல்யூஸ் எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்து அந்த வேல்யூஸை நம்ம எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். தென் நான் சிமுலேஷன்ஸ் காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம லைவா சம்ஸ் வந்து போடுவோம். சரிங்களா? சோ இந்த முக்கோணவியலானது நமக்கு யூஸ் ஆகுது நம்மளுடைய லைஃப்ல. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்மே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ளை பண்ணக்கூடியதை தான் நம்ம வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பார்க்கவே செய்யும். சோ இப்ப இந்த முக்கோணவியல் விகிதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம் நான் இப்ப எடுத்துக்கிறேன். ஓகேவா? 90 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் என் கையெல்லாம் வந்து ஷேக் ஆச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆகாது. ஓகே, செங்கோண முக்கோணம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த முக்கோணவியல்ல வந்து 3 பேசிக் ரேஷியோஸ், 3 அடிப்படை விகிதங்கள் இருக்கு. அந்த 3 விகிதங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்துடைய ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கத்தால வகுக்கும் போது கிடைக்கிறது தான் அதனுடைய ரேஷியோஸ். ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கத்தால வகுக்கும் போது. இப்போ இத வந்து கர்ணப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஹைபாட்டன்யூஸ், கர்ணப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இதனுடைய பேர் வந்து ஹைபாட்டன்யூஸ். POTENUSE, ஹைபாட்டன்யூஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம். இது வந்து ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம், adjacent side, adjacent side, அடுத்துள்ள பக்கம். சோ ஒரு செங்கோண முக்கோணத்துல என்னென்ன பக்கங்கள் இருக்கு, எப்படி அதை நேம் பண்ணுவோம் அப்படிங்கறது நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சரியா? இத வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இத வந்து ஒரு நம்மளுடைய ஆயத்தொலை வடிவியல் குவாடினேட் ஜாமெட்ரியில முதலாம் காற்பகுதி, இரண்டாம் காற்பகுதி, மூன்றாம் காற்பகுதி, நான்காம் காற்பகுதி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் எல்லாம் நம்ம வந்து எதுல பார்த்திருக்கோம்? ஆயத்தொலை வடிவியல்லையே குவாட்ரண்ட்ஸ், காற்பகுதிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த அது எல்லாமே நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். சோ இந்த காற்பகுதிகளை மையமாக கொண்டு இதுல வந்ததுன்னா நமக்கு தெரியும் பிளஸ் பிளஸ் வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸும் பிளஸ், ஒய் ஆக்சிஸும் பிளஸ். சோ முதல் கால் பகுதியில. இரண்டாவது கால் பகுதியில பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸ், ஒய் ஆக்சிஸ் பிளஸ், இது ரெண்டுமே மைனஸ், இது வந்து மைனஸ் பிளஸ். ஓகே, இது 4 காற்பகுதிகள்ல வேல்யூஸ். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க நான் ஒரு செங்கோண முக்கோணம், இது எனக்கு ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும், இது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும், இது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும், இது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும். சோ இந்த 4 செங்கோண முக்கோணங்களை அடிப்படையாக கொண்டு 0 டிகிரில ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் த சர்க்கிள் 360 டிகிரில எனக்கு கொண்டு வந்து நம்ம முடிக்கிறோம். சோ அந்த கம்ப்ளீட் 360 டிகிரி முடியறத நம்ம என்ன பண்ணுவோம்னா 0 டிகிரி, 30, 45, 60, 90, அடுத்தது வந்து அகைன் இந்த சர்க்கிள் 30, 45, 60, 90, 30, 45, 60, 90, 30, 45, 60, 90. சோ இந்த ஒவ்வொரு டிகிரிஸா வந்து 90, இது ஒரு 90, 90, 90, 90, 4 90s ஆர் 360 டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் வரும். சோ அதுல வேல்யூஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு
சிமுலேஷன்ல காட்டு. சரிங்களா? சோ இப்போ அதுல சைன் தீட்டானா என்ன வேல்யூ வரும், காஸ் தீட்டானா என்ன வேல்யூ வரும், டான் தீட்டானா என்ன வேல்யூ வரும், இத வந்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ், தலைகீழ் விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன வேல்யூஸ் வரும், எப்படி வந்து அதை நம்ம மைண்ட்ல சைன் தீட்டானா என்னன்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் சைன் காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட்டோடைய ஃபார்முலா என்ன, அது எப்படி இந்த சிமுலேஷன்ல உருவாகுது அப்படிங்கறத, இது எப்படி வந்ததுங்கிறது இந்த சிமுலேஷன் மூலமா நான் காட்ட போறேன். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோண முக்கோணத்தை நான் இங்க குட்டியாக்கிக்கிறேன். இது என்னுடைய செங்கோண முக்கோணம் 90 டிகிரி உடையது. இது வந்து கர்ணப்பக்கம், ஆங்கிலத்துல ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிற சைட்ஸ். சோ இப்போ எனக்கு இதுல சைன் தீட்டானா என்ன, காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட், நான் அதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்றேன். தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். எதிர் வீட்டில் கர்ணன், அடுத்த வீட்டில் கர்ணன். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத சிமுலேஷன்ல பார்க்க போறோம். ஓகே, அடுத்த வீட்டில் கர்ணன், எவனை அழைப்பேன். இங்கிலீஷ்லயும் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓல்டு ஹரி and his old aunt, auntie வச்சுக்கோங்க, and his old auntie. So எதிர் வீட்டில் கர்ணன், அடுத்த வீட்டில் கர்ணன், எவனை அழைப்பேன். இங்கிலீஷ்ல ஓல்டு ஹரி and his old aunt, auntie. ஓகே, சோ இப்போ சைன் தீட்டா. ஓகே, சைன் தீட்டா அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், எதிர்பக்கம் ஆப்போசிட் சைட் பை ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். எவனை அழைப்பேன், டான் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். திஸ் இஸ் த ஃபார்முலா. சோ சைன் காஸ் டான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதனுடைய தலைகீழ் ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் சீக்கன் காட். சோ சைன் என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் theta is equal to adjacent side by hypotenuse. Tan theta is equal to opposite side by adjacent side. So cosecant theta is equal to hypotenuse by opposite side. Secant theta is equal to hypotenuse by adjacent side. Cot theta is equal to adjacent side by opposite side. So இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்ப கேட்டாலும் மறக்க கூடாது. நைட் உங்களை வந்து தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட நீங்க இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வந்து ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு ஹிண்ட் நான் சொன்னேன். எதிர் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. எதிர் வீட்டில் கர்ணன், அடுத்த வீட்டில் கர்ணன், எவனை அழைப்பேன். சோ எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், அடுத்துள்ள பக்கம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஸ் ஃபார் சைன் தீட்டா. இங்க போட்டுடலாமா? இங்க போட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா, முதலாம் வரி சைன் தீட்டா, இரண்டாவது வரி காஸ் தீட்டா, மூன்றாவது வரி டான் தீட்டா. சோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சோ சைன் காஸ் டான் உடைய தீட்டா
இது விகித வேல்யூ ரேஷியோஸ் தெரிஞ்சிருது அப்படின்னா எனக்கு அதனுடைய விகிதம் சைன் தீட்டாவின் விகிதம் காஸ் தீட்டாவின் விகிதம் டான் தீட்டாவின் விகிதம் தீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கம் இது வந்து டிகிரி இது வந்து தீட்டா. ஓகே, இதுதான் வந்து தீட்டா. தீட்டாவிற்கு எதிர்பக்கம் எது, தீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கம் எது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சைன் காஸ் டான்க்கு தெரிஞ்ச உடனே கொசீக்கன் சீக்கன் காட்டுக்கு கொசீக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா கோடான்ஜென்ட் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கொசிக்கன் சீக்கன் காட்டுக்கு எனக்கு இது ஈஸியா முடிஞ்சிடும். சோ இந்த விகிதங்கள் நம்ம மறப்போமா, நமக்கு ஞாபகம் இல்லாம போகுமா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். ஓகே, இது ரிலேட்டடா ஒரு சிமுலேஷன் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க. குவாட்ரன்ஸ் காற்பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேனா, முதலாம் காற்பகுதி, இரண்டாம் காற்பகுதி, மூன்றாம் காற்பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேனா, அது இங்க பாத்தீங்க அப்படின்னா இது முதலாம் காற்பகுதி, இரண்டாம் காற்பகுதி, மூன்றாம் காற்பகுதி எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்க. நான்காம் காற்பகுதி இங்க வர வர இங்க எப்படி வந்து இந்த சர்க்கிள் ஆனது முடியுது. சோ உங்களுக்கு இந்த சர்க்கிள் வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு சிமுலேஷன் காட்டிடுறேன். ஓகேவா, அதுக்கு சிமுலேஷன் கொடுக்குறேன். இங்க பாருங்க சைன் ஆல்பா இது வந்து உங்களுக்கு தீட்டா வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ வந்து ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஹைபோட்டன்யூஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, sin alpha is opposite side by hypotenuse, cos alpha is adjacent side by hypotenuse, tan alpha is opposite side by adjacent side. So cosecant secant cot ஆனது அதனுடைய எதிர்ப்பதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So find the value of sin cosine functionsக்கு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த சிமுலேஷன். ஓகேவா, இப்ப பாருங்க இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க, குவாட்ரன்ஸ் 4 காற்பகுதிகள் 4 குவாட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்டே நம்ம இது வந்து லாஸ்ட் லெசன்லயே பார்த்திருக்கோம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ போத் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ இஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் ஒய் வேல்யூ நெகட்டிவ். ஓகே, சோ இது வந்து 4 குவாட்ரண்ட்ஸ் உடைய சைன், 4 காற்பகுதிகளுடைய சைன். ஓகேவா, இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட், மேம் இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க போர்டில் எழுதியிருக்கீங்க, அது வந்து எங்களுக்கு வந்து இது எப்படி விகிதங்கள் நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ட்ரிக்னாமெட்ரி லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த விகிதங்களின் மதிப்புகள் சைன் ரேஷியோ, காஸ் ரேஷியோ, கொசிகன் ரேஷியோ, சிக்கன் ரேஷியோ தெரிஞ்சாதான் நீங்க எந்த ஒரு சம்ஸ்மே ஒர்க் அவுட் பண்ண முடியும். சோ ரேஷியோஸ் ஆர் மஸ்ட் ஃபார் கால்குலேட்டிங் தி ப்ராப்ளம்ஸ். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து ரேஷியோஸ் உடைய வேல்யூஸ் இந்த ஃபார்முலால நீங்க மதிப்புகள் வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வருவீங்க. அதுதான் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா, சோ இந்த ஃபார்முலாவை எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் இப்ப சிமுலேஷன்ல அது ரிலேட்டட் தான் பார்க்க போறோம். சோ இப்ப எனக்கு வந்து குவாட்ரன்ஸ் எல்லா 4 குவாட்ரன்ஸ் உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, சோ இப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு சர்க்கிள், நான் ஃபுல் சர்க்கிள் சொன்னேன்னா சர்க்கிள் டிரா பண்றேன். சர்க்கிள் டிரா பண்ணிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது, இந்த இந்த ஒரு சர்க்கிளோடைய இந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இந்த வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஓகே, நான் இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த பாயிண்ட் மேல கிளிக் பண்றேன். எனக்கு இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உருவாகி உள்ளது இல்லையா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து நாம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா தீட்டா வேல்யூஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இந்த இதுல வந்து இந்த செங்கோண முக்கோணத்துல ஹைபாட்டன்யூஸ் கர்ண பக்கம், அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைடு மூணுமே இருக்கா.
சோ இப்ப காஸ் தீட்டா அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். adjacent side by hypotenuse. சோ adjacent side உடைய வேல்யூ இஸ் a, hypotenuse ஓட வேல்யூ வந்து 1. அப்ப a divided by 1 is a தான் வரும். அடுத்தது இப்ப வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இங்க பாக்குறீங்க. சைன்ல வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். சோ ஆப்போசிட் சைனுடைய மதிப்பு என்ன? b. b divided by 1 is b தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து இப்ப p of a, b is equal to cos theta, sin theta. என்னது இந்த இடத்துல cos theta, sin theta. ஏன்னா a அப்படிங்கிற வேல்யூ is for cos theta and bங்கிற வேல்யூ is for sin theta. So the value of point p of a, b is equal to cos theta, sin theta. இந்த pங்கிற வேல்யூ வந்து cos theta, sin thetaன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இப்போ ஒரு குவாட்ரண்டா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க வந்து இப்போ நமக்கு இங்க இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். சைன் தீ அதாவது விகிதங்கள் ரேஷியோஸ்க்கான ஃபார்முலாஸ் மட்டும்தான் இங்க பார்த்திருக்கோம். சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், டான் தீட்டானா என்னங்கிறது. இதுக்கு தீட்டா வேல்யூ வேணுமே மேம். சைன் 30 டிகிரி 0 டிகிரினா என்ன, 30 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, 60 டிகிரினா என்ன, வேல்யூ தெரிஞ்சாதானே நாளை வந்து சம்ஸ் வந்து இப்ப சைன் 30 டிகிரியோடைய மதிப்பு கண்டுபிடின்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி நான் கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வேல்யூஸ் 0 to 90, ஓகே, 90 to 180, 180 to 270, 360, ஓகே, இது 90 90 9 18 27 36 90 90s வந்து ஒரு குவாட்ரண்ட்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா எல்லா குவாட்ரண்ட்லயுமே 0, 30, 45, 60, 90. அதாவது இங்க A ஸ்டார்ட் ஆகிறது 1,0 அண்ட் B எண்ட் ஆகிறது 0,1. பட் each and every quadrant நம்ம இந்த 0ல இருந்து 90க்கு தான் எடுத்துட்டு போவோம். என்ன மாறும் ஒரே ஒரு விஷயம்னா சைன்ஸ் மாறும். அதாவது அந்த சைன் போடுறோம் இல்லையா, அது மட்டும் மைனஸ் பிளஸ் மட்டும் மாறும். குறியீடுகள் மாறும், வேற எதுவும் வந்து உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி இப்ப இது வந்து π/6, π/4, π/3, π/2 அப்படி கொடுத்திருக்காங்க. இது என்ன? எனக்கு ஏன் வந்து இந்த வேல்யூஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 10th and 11th உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த தீட்டாவின் மதிப்புகள் 1/2, 1/√2 அங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ π/6 அப்படின்னு ரேடியன் கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு தீட்டாவில் 30 டிகிரி. அப்ப சைன் 30 டிகிரியினுடைய மதிப்பு 1/2, காஸ் 30 டிகிரியினுடைய மதிப்பு √3/2 அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி வந்து நீங்க இந்த வந்து π/6 30 டிகிரின்னு சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட் என்ன எப்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரேடியன் வேல்யூ, ஓகேவா, இப்ப ரேடியன் வேல்யூ வந்து π/6 இருக்கு அப்படின்னா இன்டூ 180 டிவைடட் பை பை போட்டீங்கன்னா 6 6 6 3 18 30 டிகிரி, பை கேன்சல் ஆயிடும் 30 டிகிரி. சோ ரேடியன் வேல்யூ என்ன இருக்கோ இன்டூ 180 பை பை பண்ணீங்கன்னா தீட்டா வேல்யூ கிடைக்கும். ரேடியன் டு தீட்டா கன்வர்ஷன் நம்ம வேல்யூஸ் கன்வர்ஷன் மெத்தட் எல்லாம் மெஷர்மெண்ட் லெசன்ல எல்லாம் பார்த்திருக்கோம். சோ சேம் லைக் தட் ட்ரிக்னாமெட்ரியில ரேடியனா இருக்கிறத தீட்டாவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா what is the radian value is given into 1 divided by pi. any value என்ன ரேடியன் வேல்யூ இருக்கோ into 180 by pi பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு தீட்டாவினுடைய மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்போ இங்க வந்து sin 30 டிகிரி உடைய வேல்யூ இஸ் 1/2, cos 30 உடைய வேல்யூ √3/2. இதுவுமே வந்து எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறது நான் சொல்லித்தரேன், ஒரு ஹிண்ட். பட் இந்த சிமுலேஷன்ல நீங்க ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதை எப்படி எனக்கு இந்த 1/2, 1/√2, √3/2, 2, 1, 0 இது எனக்கு மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகாது மேம். கண்டிப்பா வந்து இப்ப நான்லாம் வந்து சொல்றேன்னா sin 0, 0, 1/2, 1/√2, √3/2, 1 அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் ஹிண்ட் வச்சு எனக்கு இன்னைக்கும் அது வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்.
சேம் லைக் தட் உங்களுக்கும் அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த தீட்டா வேல்யூஸ்க்கு எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. ஸோ வந்து 1/2 1√3/2 இது வந்து sin 30 45 60 உடைய ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் உடைய வேல்யூஸ். ரெண்டாவது குவாட்ரண்ட்லயும் பாருங்க எதுவும் மாற போறது இல்லை உங்களுக்கு. இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு P1 P2 P3 எடுத்தோம். ரெண்டாவது குவாட்ரண்ட்க்கு P4 P5 P6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இங்க P4ல P5ல P6ல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. என்ன ஆகும்? என்னுடைய வேல்யூஸ்ல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இது π/6 π/4 π/3 2π/3 3π/4 5π/6 அதாவது இது செகண்ட் குவாட்ரண்ட் ரெண்டாவது காற்பகுதியில நீங்க போறீங்க. இது வந்து தீட்டா வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 150 டிகிரி. இது வந்து π/180ன்னு போட்டீங்கன்னா தீட்டாவை ரேடியனா. அப்ப இங்க என்ன ஆகும்? 0 30 60 90 சாரி 30 45 60 90 135 150 120 135 150 அதாவது 120 135 அதாவது 120ங்கிறது வந்து 30 டிகிரி 135ங்கிறது 40 டிகிரி 150ங்கிறது வந்து 60 டிகிரி. இது 30 45 60 ஆனா வந்து செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது நம்ம டிகிரிஸ 0ல இருந்து 360க்கு கொண்டு வரோம். 0 30 45 60 90 120 அதாவது 30 30 சேர்த்துறீங்க. சரியா? 15 15 15ல இருந்து 0ல இருந்து 30 30 கூட்டல் 15 45 60 90. ஸோ ஃபர்ஸ்டும் லாஸ்டும் 30 30 இன் பிட்வீன்ல 15 15. அப்படிதான் இங்க வந்து 90 டு ஃபர்ஸ்ட் 30 ஆட் பண்ணும்போது 120 அடுத்தது 15 ஆட் பண்ணும்போது 145 150 180 அடுத்தது பாத்தீங்கன்னா 210 அப்படின்னு வரும். ஸோ அப்ப இப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல காசினுடைய மதிப்பு y உடைய மதிப்பு பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். அப்ப சைனோட மதிப்பு பிளஸ். அதேதான் வேல்யூஸ்ல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஜஸ்ட் சைன் தான் மாறுது. ஃபுல் குவாட்ரண்ட் எடுக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டிகிரிஸ வந்து 360 டிகிரிஸ் வரைக்கும் கூட்டிட்டு வருவீங்க. பாருங்க இப்ப அடுத்தடுத்த குவாட்ரண்ட் பாருங்க. பாத்தீங்களா? P1 P2 P3 P4 P5 P6 P7 P8 P9 எல்லாமே எங்க மேட்ச் பண்றாங்க? அந்த P1 P2 P3யோட தான் ஒவ்வொருத்தரையும் மேட்ச் பண்றாங்க. இப்ப இது 7π/6 எப்படி மேம் இது 7π/6 வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம என்ன பண்றோம்? தீட்டாவை ரேடியனை தீட்டாவா மாத்தணும்னா 180/π இல்லைன்னா π/180 அவ்வளவுதான். ரெண்டும் தலைகீழா மாத்துறோம். ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் தலைகீழ் விகிதங்கள் சொல்றோம் இல்லையா? அதுதான். இதுல இருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா π/180 இதுல இருந்து இதுக்கு போகணும்னா 180/π அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 210 225 இங்க ஒன்னா ஃபில் பண்ணிடலாம். இது ரெண்டுமே மைனஸ். என்ன ஆகுது? ரெண்டுமே சைனும் மைனஸ். ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல உங்களுக்கு ரெண்டு வேல்யூவுமே மைனஸ்ல தான் வரும். 210 225 245 சாரி 240 245 சொல்லிட்டேன் 240 ரெண்டுமே மைனஸ். மைனஸ் போடாத போதது என்னாச்சு? உங்களுக்கு வந்து பிளாங்கா நின்னுதா? அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட் பாருங்க. அகைன் வந்து P10 எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த P1 அந்த 30 45 60 இதுலதான் உங்களுக்கு மேப் ஆகுது. ஓகேவா? So P3 is a mirror of P10, P2 is a mirror of P11, P1 is a mirror of P12. எல்லாமே மிரர் இமேஜஸ் தான். ஸோ அப்ப இங்க வந்து உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் குவாடினேட் அதாவது காசுடைய மதிப்பு மைனஸ் வருமா பிளஸ் வருமா? காஸ் தீட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து y ஆக்சிஸ் sin theta x ஆக்சிஸ்.
சோ அப்ப இது பிளஸ் ஆகவும் காஸ் வந்து மைனஸ் ஆகவும் சைன் வந்து பிளஸ் ஆகவும் வரும். எதனுடைய மிரர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? சோ அந்த மிரர்ஸ் உடைய சைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். எனக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. வெரி குட் மேம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் வேல்யூ பிளஸ் ஆகவும் சைன் வேல்யூ மைனஸ் ஆகவும் தானே மேம் வரும். நீங்க வந்து மாத்தி செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. வெரி குட். பிகாஸ் ஒவ்வொருடைய மிரர் வேல்யூஸ் தான் இங்க ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மைனஸ் பிளஸ். ஓகே, சோ ஒவ்வொன்னுடைய மிரர் வேல்யூஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் பிளஸ் அண்ட் இதை வச்சு சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். சோ இப்ப குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4 எல்லாத்தையும் பாருங்க. 30ல ஸ்டார்ட் ஆகி 300, 350, 330 அடுத்தது முடிவறது வந்து 360. அதாவது 0ல இருந்து 360 வரணும். 0வும் 360யும் இங்க நம்ம எடுத்துக்கல கவுண்ட்லங்கிறதுனால அது ரெண்டும் கிடையாது. பேலன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. 30, 45, 60, 120, 135, 150, 210, 225, 240, 300, 315, 330. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு குவாட்ரண்ட் 1ல வந்து சைன் பாசிட்டிவ் கோசைன் பாசிட்டிவ், குவாட்ரண்ட் 2ல சைன் பாசிட்டிவ் கோசைன் நெகட்டிவ், குவாட்ரண்ட் 3ல சைன் நெகட்டிவ் கோசைன் நெகட்டிவ், குவாட்ரண்ட் 4ல சைன் நெகட்டிவ் கோசைன் பாசிட்டிவ். சோ ஏஎஸ்டிசி இந்த ஆர்டர்ல நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அந்த தீட்டா வேல்யூவும் நான் எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா? அதை அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல 2-3 இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஏன்னா நீங்க கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பிளஸ் மைனஸ் போடுறது மாத்துறது இதெல்லாமே வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால ரொம்ப அட்டென்டிவா இருக்கீங்க. வெரி குட். இங்க நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால எல்லாமே நல்லா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் வந்து மறக்காதீங்க. எப்போ உங்களை கேட்டாலும் நம்மளுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கான வேல்யூ வந்து உங்களால கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் வகுப்புல sin 30 உடைய sin 0, sin 30, sin 45, sin 60, sin 90 அதே மாதிரி cos, tan, cosecant, secant, cot அந்த டேபுலர் காலம் எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.